எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ருத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான செட்டிநாடு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதிலே வந்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், பனை வெல்லம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும் என்ன ரெசிபின்னு பார்த்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சிட்டோம், நம்ம உளுந்தை வறுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ உளுந்து வறுத்துடைய உப்பு புளிக்காரம் அந்த சீரியலில் வந்து ஆடி கும்மாயம் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே ஸ்வீட் ரெசிபி தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ இங்கே ஒருத்தர் ஸ்கூல் போகல இன்னைக்கு, காய்ச்சல்னு சொல்லி, அதனால் இப்போ கிண்டிகிட்டு இருக்காரு. பாருங்க, உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டிக்குவோம். எடுத்து வச்சுக்க பாசிப்பருப்பையும் வறுத்துக்குவோம். லைட்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்குவோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, அரிசி எல்லாமே ரோஸ்ட் ஆகி பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். அதையும் ஒரு பவுலில் கொட்டிக்குவோம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை போட்டுக்குவோம். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இது நல்லா கரையட்டும். பாகு பதம்லாம் தேவையில்லை, இதுக்கு நல்லா கரைஞ்சா போதும். கரைஞ்சிட்டு வடிகட்டிக்கணும். ஏன்னா மண் கல் ஏதாவது தூசி இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம கரைச்சிக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே ஆறிச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். இதை நல்லா பவுடர் ஆக்கிக்குவோம். பாருங்க, நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் கொட்டிக்குவோம். இப்போ வெள்ளை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்குவோம். பாருங்க எவ்வளோ தூசி மண் இருக்குன்னு, அதுக்காண்டி தான் வடிகட்டுறது. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சிட்டோம். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க மாட்டிங்களா மாவை, அதை அதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விடுவோம். அந்த நெய்யோட கரையும் போது நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் வாசம் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ இது எல்லாமே நல்லா நெய்யோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நாட்டு சர்க்கரை, போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம், கட்டி இல்லாமல் கிண்டிக்கணும். அதுக்காண்டி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கணும். அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற நாட்டு சக்கரை தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன்.
இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கட்டிடலாம். பாருங்க, நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கிண்டிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையோட நல்லா கிண்டிக்குவோம். நெய்யெல்லாம் நல்லா இந்த மாதிரி கக்கி வருது பாருங்கள். அப்போ நம்மளுடைய கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிடுவோம். சூப்பராக பாருங்க, நல்லா எப்படி ரெடி ஆயிடுச்சுங்க. சுருண்டு சுருண்டு. ஃபைனலாக இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் இருக்குது, அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆடி ஸ்பெஷல் கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருக்கும். செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம். இப்போ கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் உருட்டி கையில் ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு இல்லை. இது மாதிரி நல்லா வெந்துச்சுன்னு சொன்னால் தான் இந்த மாதிரி நமக்கு கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கும்மாயம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கோங்க. டேய், காய்ச்சி அடிக்குதுடா, கொஞ்சமா சாப்பிட்றா. பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட சாப்பிட சாப்பிடுவே இருக்குமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.